அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் டிவியின் இன்றைய நாளுக்கான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை விடுமுறை குறித்து வெளியாகியுள்ள அறிவிப்பு. போதைப் பொருட்களுடன் 31 இளைஞர்கள் கைது. புத்தளம் கடற்தொழிலாளர்களுக்கு கிடைத்த கோடிக்கணக்கான அதிர்ஷ்டம். நடுவீதியில் துடிதுடித்து பலியான பல்கலை மாணவன் நொடி பொழுதில் நடந்தேறிய பெருந்துயரம். வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல். தொழிற்சாலை ஒன்றில் தீப்பரவல், அதிகாலையில் சம்பவம். வனங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு தொடர்பாக அறிவிக்க அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகம். கிளிநொச்சியில் கோர விபத்து, 4 காயம். மெக்சிகோவில் தீ விபத்து, 23 பேர் உயிரிழப்பு. கோயிலில் அதிகரித்த கூட்டம், நெரிசலில் சிக்கி 9 பேர் உயிரிழப்பு. தொடர்வென விரிவான செய்திகள். 2025 ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை முன்னிட்டு எதிர்வருகின்ற 7ஆம் தேதியுடன் நாடளாவிய ரீதியில் உள்ள சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட உள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் எதிர்வருகின்ற 10ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் நாளை மறுதினம் நள்ளிரவு 12 மணி முதல் உயர்தர மாணவர்களுக்கான கருத்தரங்குகள், செயலமர்வுகள், மேலதிக வகுப்புகள் மற்றும் தனியார் வகுப்புகள் உள்ளிட்ட அனைத்தும் பரீட்சைகள் நிறைவடையும் வரை தடை செய்யப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. எதிர்வருகின்ற 10ஆம் தேதி ஆரம்பமாகும் பரீட்சைகள் டிசம்பர் 5ஆம் தேதி வரையில் நடைபெறவுள்ள நிலையில் டிசம்பர் 8ஆம் தேதி பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் மீள ஆரம்பமாகும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. டிசம்பர் 8ஆம் தேதி மீள பாடசாலைகள் ஆரம்பமாகி 19ஆம் தேதி வரையில் கல்வி நடவடிக்கைகள் இடம்பெற்று அன்றுடன் இவ்வாண்டிற்கான சகல தவணைகளும் நிறைவடைவதோடு டிசம்பர் 31ஆம் தேதி வரையில் மீண்டும் விடுமுறை வழங்கப்பட உள்ளது. தொடர்ந்தும் தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளில் 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதலாம் தவணையின் முதற்கட்ட கல்வி செயற்பாடுகள் ஆரம்பமாகி பிப்ரவரி 13ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளன. பிப்ரவரி 14 முதல் மார்ச் 2ஆம் தேதி வரையில் விடுமுறை வழங்கப்படவுள்ள நிலையில் முதலாம் தவணையின் 2ஆம் கட்டம் மார்ச் 3ஆம் தேதி முதல் ஏப்ரல் 10ஆம் தேதி வரையில் இடம்பெறவுள்ளது. ஏப்ரல் 11 முதல் ஏப்ரல் 19 வரையில் விடுமுறை வழங்கப்படவுள்ளதுடன் 2ஆம் தவணை ஏப்ரல் 20ஆம் தேதி ஆரம்பமாகி ஜூலை மாதம் 24ஆம் தேதியுடன் நிறைவடையவுள்ளது. 3ஆம் தவணையின் முதற்கட்டம் ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரையில் இடம்பெறவுள்ள நிலையில் ஆகஸ்ட் 8 முதல் செப்டம்பர் 6ஆம் தேதி வரையில் விடுமுறை வழங்கப்படவுள்ளது. 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரையில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மிரிகான மாதிவெல பகுதியில் அமைந்துள்ள கமதக் என்ற இடத்தில் நேற்று இரவு நடைபெற்ற இசை நிகழ்வில் கலந்து கொண்ட 31 இளைஞர்கள் பல்வேறு வகையான போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டதாக நுகேகொட பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. முழு நாடும் ஒன்றாக எனப்படுகின்ற போதைப் பொருட்களை ஒழிக்கும் தேசிய திட்டத்துடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது குறித்த நபர்களை கைது செய்ததாக தெரிய வந்துள்ளது. இந்த நிகழ்வில் 600க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்றிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களுள் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடந்து கொண்ட பல இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதுடன் விசாரணையின் போது போதைப் பொருட்களை வைத்திருந்த இளைஞர்களும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களில் குஸ், கேரள கஞ்சா, சட்டவிரோத சிகரெட்டுகள் மற்றும் ஐஸ் என்பவை உள்ளடங்கியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் நீர்கொழும்பு, அன்றாதபுரம், காலி, கடுவெல, ஹோமாகம, நுகேகுடை, நுவரெலியா, ஹெட்டன் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசிப்பவர்கள் என்றும் அவர்கள் 16 முதல் 35 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புத்தளம் உடப்பு பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்ட கடற்தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த கடற்தொழிலாளர்கள் மீன்பிடிப்பதற்காக கடலில் போட்ட ஒரு வலையில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வெண்கடப்பறவா என்கின்ற பாறை மீன்கள் சிக்கியுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மீன்பிடி பருவகாலம் தொடங்கியுள்ள நிலையில் உடப்புவில் உள்ள கத்தமுட்டு வலையில் 15,000 கிலோ பாறை மீன்கள் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று மதியம் கரைவலையில் மீன்பிடித்த போது கத்தமுட்டு வலையில் அதிக அளவு மீன்கள் சிக்கியுள்ளதாக கடற்தொழிலாளர்கள் வலை உரிமையாளர்களிடம் தெரிவித்துள்ளனர்.
ஒரு வலையில் அதேபோன்று செய்த பின்னர் வெண்கடப்பரவா மீன்கள் வலையிலிருந்து தப்பி கடலுக்கு திரும்புவதை தடுத்த காளிநாதன் மற்றும் சிறி என்ற 2 வலைகள் விரைவாக பயன்படுத்தப்பட்டதன் மூலம் இந்த மிகப்பெரிய மீன்கள் சிக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை நாட்டில் 2 வாரங்களாக நிலவும் மோசமான வானிலை காரணமாக வலை மற்றும் பிற கடற்தொழிலாளர்களால் குறிப்பிடத்தக்க அளவு மீன்களை பிடிக்க முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மதுக்கம நேபுட குரண சாலையில் கிரிக்கெட்டிய சந்தியில் நேற்று மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை விட்டு விலகி தனியார் பேருந்துடன் மோதியதில் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக மதுக்கம தலைமையக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் மினிபாய தவலம்ப பகுதியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவன் ஒருவரே உயிரிழந்துள்ளார். மதுக்கமவிலிருந்து கொரணை நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் கிரிக்கெட்டிய சந்தியில் மோட்டார் சைக்கிளின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி தனியார் பேருந்துடன் மோதியதில் இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து தொடர்பாக பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. நாட்டில் வாகன இறக்குமதிக்காக இந்த ஆண்டில் இதுவரையில் சுமார் 1.8 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதிக்கான கடன் கடிதங்களை திறப்பதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளதாக வர்த்தகம், வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் RM ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். அரசாங்கம் சுமார் 1.8 பில்லியன் டாலர் வரை கடன் கடிதங்களை திறக்க அனுமதி அளித்திருந்தாலும் இதுவரையில் 1.2 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான வாகனங்கள் மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு இதுவரை சுமார் 60% வாகனங்கள் மட்டுமே வந்தடைந்துள்ள நிலையில் அதன் பெறுமதி சுமார் 1.2 பில்லியன் டாலர்களாகும் என்று பிரதி அமைச்சர் கூறியுள்ளார். அரசாங்கம் ஆரம்பத்தில் வாகன இறக்குமதியாளர்களுக்கு 1.2 பில்லியன் டாலர் வரை கடன் கடிதங்களை திறக்கவே அனுமதி அளித்திருந்தது. எனினும் கடன் கடிதங்களின் மொத்த மதிப்பு இந்த எல்லையை அடைந்தபோது அரசாங்கம் படிப்படியாக இந்த எல்லையை 1.8 பில்லியன் டாலர் வரை அதிகரித்தது. தற்போதைய நிலையில் கடன் கடிதங்களும் இந்த திருத்தப்பட்ட எல்லையை அடைந்துவிட்டதாகவும் பிரதி அமைச்சர் RM ஜெயவர்தன மேலும் தெரிவித்துள்ளார். திவலப்பட்டியில் உள்ள டயர் தொழிற்சாலையில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இன்று காலை குறித்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தீப்பரவலை கட்டுப்படுத்த 3 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தீயணைப்பு படை தெரிவித்துள்ள நிலையில் குறித்த தீப்பரவலுக்கான காரணங்கள் இதுவரையில் வெளிவரவில்லை. இலங்கையின் வனப்பகுதிகள் அல்லது சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுகின்ற எந்தவொரு பாதிப்பும் குறித்து தகவல்களை வழங்க புதிய அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த புதிய தொலைபேசி இலக்கம் நாளை முதல் அமலாகும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி 1995 என்ற புதிய அவசர தொலைபேசி இலக்கம் ஊடாக வனப்பகுதிகள் அல்லது சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுகின்ற எந்தவொரு பாதிப்பு குறித்தும் தகவல்களை வழங்க முடியும் என்று சுற்றாடல் அமைச்சு தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி ஜக்கஜி பகுதியில் நேற்று மாலை 5 மணியளவில் கோர விபத்து இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி நோக்கி சென்ற காரும் கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த டிப்பர் ரக வாகனமும் நேருக்கு நேர் மோதியதில் குறித்த விபத்து நேர்ந்துள்ளது. குறித்த விபத்தில் டிப்பர் ரக வாகனத்தின் சாரதிக்கு உட்பட 4 காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மெக்சிகோவில் கடையொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் குழந்தைகள் உட்பட 23 பேர் உயிரிழந்ததோடு மேலும் 12 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோனோரா மாநிலத்தில் தலைநகரான கெர்மோசிலோ நகர மையத்தில் நேற்றைய தினம் குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் கெர்மோசிலோவில் உள்ள 6 வைத்தியசாலைகளில் சேர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ள நிலையில் முதற்கட்ட விசாரணைகளில் நச்சு வாயுக்களை உள்ளிழுத்ததால் இறப்புகள் ஏற்பட்டதாக ஆளுநர் சலா சாவேஸ் கூறியுள்ளார். குறித்த தீ விபத்து தொடர்பான காரணங்களை கண்டறிய அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திர பிரதேசம் ஸ்ரீகாகுளம் மாவட்டம் காசிபுக்கா என்னும் பகுதியில் அமைந்துள்ள வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலுக்கு வந்த பக்தர்களின் கூட்ட நெரிசல்களில் சிக்கி 9 பேர் உயிரிழந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஏகாதசியை முன்னிட்டு குறித்த கோவிலுக்கு பக்தர்கள் திரளாக வந்த நிலையிலேயே குறித்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதில் காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்.
இந்நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கோவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 9 பேர் உயிரிழந்த சம்பவம் வேதனை அளிக்கின்றது. காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணமும், காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் 50,000 நிவாரணமும் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள்.